ஒருவேளை இபிஎஸ் சார் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா இவங்க அரசியல் வாழ்க்கைலாம் முடிஞ்சிரும். ஸோ வந்து ஏதோ ஒன்று இருக்கு, there is no smoke without a fire அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இந்த டிடிவி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் நம்மளோட ஸ்ரேயஸ் அவர்களும் மகேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஒன்ஸ் அகெயின் மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ், வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போயிடுவோம், நேரத்தின் அருமையை கருதி. ஸோ இப்போ மெயினாக வந்து ஹாட்டாக போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம செங்கோட்டையன் விலகல் தான். ஸோ செங்கோட்டையன் விலகல், டிடிவி விலகல், ஓபிஎஸ் விலகல், இதெல்லாம் காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கு? பிளஸ் ஆர்டி சாரும் பார்த்தோம்னா வந்து இவங்க வானதி, தமிழிசை இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு வந்து முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ தூரம் உண்மை நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து பின்னணியில் இருக்காரா இல்லை என்ன? வாட் இஸ் த ட்ரூத் பிஹைண்ட் இட்? உங்களோட கருத்து என்ன இதுல? வணக்கம் சுவாமி. வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து முந்தா நேரத்து வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம வந்து பார்த்ததுல வந்து 27 நிமிஷம் கிட்ட அந்த ப்ரெஸ் ரிலீஸு ப்ரெஸ் மீட் 24 நிமிஷம் வந்து he was talking about நேரு அண்ட் அந்த எஸ்ஐஆர் பற்றி தான் பேசினார் அவர். அப்புறம் அந்த நேருவோட அந்த கேஸ் அந்த 88 crores பற்றி பேசியிருந்தார். அதெல்லாம் விட்டுட்டாங்க. 3 minutes வந்து அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நான் விவசாயம் பார்க்க போயிடுவேன், என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, ஏடிஎம்கே ஆளுங்கள்லாம் வந்து இது மாதிரி என்னை பற்றி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க, நான் மோடி அவர்களுக்காக வந்திருக்கேன் அரசியலில், அமித்ஷாவோட வார்த்தைக்காக நான் வந்திருக்கேன், இல்லாட்டி நான் விவசாயம் பார்க்க போயிடுவேன், கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு புது கட்சி தொடங்குறது எவ்வளோ செலவாகும் எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் விலாவாரியாக பேச கடைசி அந்த 3 minutes மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணி ஆஸ் யூஷுவல் இந்த மீடியா வந்து போட்டுட்டாங்க. பட் இதில் என்ன இருக்குன்னா, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இன்னும் வந்து அவங்க ஜெல் ஆகலன்றது கண்டிப்பாக நல்லா தெரியாது. எல்லா லெவல்லையுமே வந்து லோயர் லெவலில் வந்து இவங்க இப்போ அவங்க பிடிச்சி போனால் கூட, தொண்டர்களுக்கு பிடிச்சி போனால் கூட டாப் லெவலில் வந்து இன்னும் ஜெல்லால் அந்த சஸ்பெஷன் இருக்குன்றது நல்லாவே தெரியறது. அதனால தான் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களோட மௌனம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்புறது இப்போ தீஸ் டேஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இந்த டிடிவி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க. செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேலையும், டிடிவி வந்து பார்ட் ஆஃப் என்டிஏ கோலிஷனு, ஏடிஎம்கே வேணா வந்து சேர்த்துக்கிட்டோம், நான் வந்து என்டிஏல எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்டாக்டாக இருந்த அந்த கோலிஷன் வந்து அண்ணாமலை அவர்கள் போனோடனே இந்த ஒரு 4-5 monthsல வந்து சிதிலமாக வேண்டிய இது என்னன்னு சொல்லி சஸ்பிஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அவர் பேக்ரவுண்ட்லேருந்து அவர் இயக்குறாரா, அவர் வந்து நான் இல்லை, நான் இன்னும் அதுக்கு பொறுப்பு இல்லை, நான் வந்து பிளேனில் வரும்போது பாவம் அவர் தூங்கிட்டு இருந்தார், அந்த 45 minutes அவர்கிட்ட பேசக்கூட இல்லை, தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் கூட மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு லர்க்கிங் சஸ்பிஷன் வந்து இருந்துன்னு தான் இருக்குது 2 லெவல்லையுமே. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா சம்பவங்களும் அதே மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் இதுக்கு பொறுப்பு இல்லாட்டி கூட, பொறுப்பு இல்லைன்னு அவர் சொன்னால் கூட, இது நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தாக்க இவங்க வந்து பிஜேபிக்கு வந்து இன்னும் எடப்பாடி அவர்கள் மேலே இருக்கிற சஸ்பிஷன் போகலன்னு தெரியறது. அதே மாதிரி டெலிபரேட்டாக வந்து ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும், பட் எப்படியாவது இந்த கோலிஷன் வந்து ஒட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியிலேருந்து சில தலைவர்கள்லாம் வந்து அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றது வந்து ஆர்டி வந்து நேற்று அழகாக சொன்னார். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்கிறார். அவர் சில பேரோட நேமே அவர் ஸ்பெசிஃபை பண்ணார். ஸோ வந்து ஏதோ ஒன்று இருக்குது, there is no smoke without a fire அப்படின்ற மாதிரி, இது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்து புகஞ்சுன்னு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. சில பேர் நினைக்கிறாங்க இது வந்து சரியாக போயிடும், இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹைகமாண்டோட, பிஜேபி ஹைகமாண்டோட ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடு மேலே வந்துடுச்சுனாக்க இது எல்லாமே அவங்க ஸ்மூதன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த வந்து ஒரு அந்த சஸ்பிஷன் வந்து அட் ஆல் லெவல்ஸ் இன்னும் தான் இருக்குது மிஸ்டர் சுவாமி. இல்லை, ஏன்னா எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா சப்போஸ் இப்போ டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளில போனால் கூட நாளைக்கு வந்து சப்போஸ் சேர மறுத்தாங்க இல்லை சேர்ந்துட்டாங்க, சேர மறுத்தாங்கன்னா கூட ஒரு சான்ஸ் இருக்குது செக் வைக்கிறதுக்கு எடப்பாடிக்கு. எப்படி வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பாஸ்வான் பையன் வந்து சிராக் பாஸ்வான் வந்து he only contested against ஜனதா தள். ஸோ தே கட் ஜேடி டு சைஸ் பிஜேபி. அப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து தோக்கடிச்சு ஓட்டை பிரித்து
வந்து ஜனதாதள் became a minority partner in that coalition. BJP became the bigger party. ஸோ அது மாதிரி எடப்பாடியை வந்து கொஞ்சம் பயமுறுத்தி தட்டி வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு நமக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவர் பேக் ஸ்டாப் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். கடைசி நேரத்தில் கட்டி விட்டுருவாரு. அவர் விஜய் வந்து சப்போஸ் சேர்ற மாதிரி இருந்தாருக்கு பிஜேபி வந்து இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கோரா டிவி கேக்கு. ஸோ பிகர் ஃபோர்ஸ் ஒரு 15% ஓட்டு 20% ஓட்டு கொண்டு வந்துருவாங்கன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி கட்டி விட கூட தேங்க மாட்டார் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதனாலதான் இவங்க ரொம்ப ஓவரா வந்து இவங்க இந்த பிஜேபியில சில தலைவர்கள் வந்து ஏடிஎம்கே துதிப்படுறாங்கன்றது நல்லா தெரியுது. அது வந்து நம்ம இட் ஹாஸ் டு அன்ராவல் இன் அனதர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ஒன்று இருக்கு. பட் இருந்தா கூட வந்து டிவிக்கே வந்து சேர்ந்தா கூட அவ்வளோ வந்து இது இருக்காதுன்றாங்க. அதான் அது ஒரு பெரிய இட் இஸ் இஃபி திங் தான். ஒன்லி ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் சர்வேஸ் வந்தால் தான் தெரியும் நமக்கு. ஜேபிசி ஸ்ரீராம் சர்வே தான் பண்ணி என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு வந்து வி கேன் டெல் நினைக்கிறேன். இப்போ ஓஃபார் ஹேஷியமாக தான் இருக்கு. டிடிவி வந்து டிவிகே வந்து உள்ள ஓட்டு வச்சிருக்காங்கிறத ஒரு கூட்டம் வருது. அது வந்து ஹேஷியமாக தான் இருக்கு அது இன்னும். ஸோ அவரோட விஜயோட வந்து இது வரைக்கும் தேர்தலே வராதான் வந்து பிக்கஸ்ட் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ, ரைட்? நோபடி இஸ் ஏபிள் டு டெல் கிளியர்லி தட் எவ்வளோ ஓட்டு வச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இன்னும் அப்படியே தான் போயின்னு இருக்கு. ஸோ அதான் பார்க்கணும். இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 5-6 மாதம் இருக்கு. பட் அதுக்கு முந்தி பை டிசம்பர் ஐ திங்க் கோலிஷன் வில் பி ஃபுல்லி ஜெல்டுன்னு நினைக்கிறேன். தே ஹேவ் டு ஃபைனலைஸ். இல்லாட்டி வந்து டைம் இருக்காது உங்களுக்கு இல்லையா? ஆமாம். லாஸ்ட் இயர் பார்த்தோம் ஏப்ரல் பிகினிங்ல எலெக்ஷன் நடந்தது. ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏப்ரல் 14 எலெக்ஷன் நடந்தது. ஸோ அப்படின்னா பை மார்ச்சுக்குள்ளே தே ஹேவ் டு அனௌன்ஸ் ஆல் த கேண்டிடேட்ஸ். ஆமாம். அப்படின்னா ஜனவரியிலே வந்து கோலிஷன்லாம் வந்து ஃபார்ம் ஆகி முடிச்சிடணும். ஸோ அதனால இன்னும் டைம் இல்லை இன்னும் ஆக்சுவலி பார்த்தோன்னா. தை மாசத்துக்குள்ள எல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆகணும். அப்போதான் வந்து அட்லீஸ்ட் கேன்வாசிங் டைம் இருக்கும். இபிஎஸ் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார் தமிழ்நாடு ஃபுல்லா. நெக்ஸ்ட் ரவுண்டு ஆஃப்டர் த ரெயின்ஸ் ஹி வில் கோ நினைக்கிறேன். மழை முடிஞ்சா மார்கழி மாசத்துல போவாருன்னு நினைக்கிறோம் அவரு. ஸோ பார்க்கணும். ஸோ ஸ்ரேயஸ், உங்க கருத்து என்ன இருக்கு இதுல? உங்க வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ்? இவர் பண்ணாரோ அவர் பண்ணாரான்னு தெரியல சார் எனக்கு. இது வந்து யார் பண்ணிருப்பாங்க, இவங்களை அண்ணாமலை தான் இவங்களை தூண்டி இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. ஒண்ணு தெரியும், அவங்க 3 பேருக்கும் ஒரு அஜெண்டா. இபிஎஸ் திருப்பி முதலமைச்சரா வந்துட்டு அவங்க அரசியல் வாழ்க்கை காலி. ஆல்மோஸ்ட் எண்டு தான். அது அதாவது ஒரு உரல 2 வால் இருக்க முடியாதுன்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல் கட்சி அவர்கிட்ட போயிடும். இப்போ ஓபிஎஸ்கோ ஒரு டிடிவி சாருக்கோ வந்து ஒரு ஆம்பிஷன், ஒரு ஓபிஎஸ் சாருக்கு ஆம்பிஷன் இருக்கு, நம்மளும் கட்சியில ஒரு பொதுச்செயலாளர் ஆகணும் அப்படின்ட்டு. ஒரு ஜெனரல் எலெக்ஷனை இபிஎஸ் சார் வின் பண்ணிட்டார் அப்படின்னா மொத்த கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு போயிடும். சந்தேகமே வேண்டாம். இவ்வளவு தோல்விக்கு அப்புறமும் கட்சி இன்டாக்டா அவர் தலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அவர் ஜெனரல் எலெக்ஷன் வின் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலதான் குறைஞ்சபட்சம் ஒருவேளை அவங்க நம்புற மாதிரி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா மொத்த கட்சி அவர்கிட்ட போயிடும். அப்புறம் இப்பவே செங்கோட்டையன் சார் அவ்வளவா கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை சிஎம் ஆகி ஃபுல் ஜெனரல் செக்ரட்டரி ஆயிட்டாருன்னா யாருமே நிச்சயமா அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாரு. இவர் வச்சதுதான் சட்டம், அவ்வளவுதான். அப்படி ஆகக்கூடாதுன்ற ஒரு எய்முக்காக தான் 3 பேர் ஒன்னா நிக்கிறாங்க. நம்ம மகேஷ் சார் சொன்னாரு, இந்த மாதிரி என்டிஏல வந்து அவ்வளவு பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஏடிஎம்கேவோட ஜாயின் ஆன உடனே நிறைய பேர் காணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. ஏன் உண்மை அப்படின்னா, என்டிஏன்றதே ஒரு ஆன்டி இபிஎஸ் ஆல ஒரு ஃபார்ம் ஆனதுதான். அண்ணாமலை சார் வந்து ஆல்மோஸ்ட் ஆன்டி இபிஎஸ் தான். அவரு என்ன பேசுறான்னு தெரியும், தற்கூரி அது இதுன்ட்டு. பாலிடிக்ஸ் சகஜம் தான், அது சகஜம் தான் சார். இருந்தாலும் அவங்களால மேல வர முடியாது சார். இப்போ ஒருவேளை இபிஎஸ் சார் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா இவங்க அரசியல் வாழ்க்கைலாம் முடிஞ்சிரும். நான் சொல்றது புரியுதா? இப்ப அண்ணாமலைக்கு ஆன்டி இபிஎஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. டிடிவி சார் கேட்கவே வேண்டாம், யார வேணாலும் எங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். என்டிஏல இபிஎஸ் ஏத்துக்க முடியாது அப்படின்றாரு. ஓபிஎஸ் கேட்கவே வேண்டாம், செங்கோட்டையன் சார் கேட்கவே வேண்டாம், பிஎம்கே ஒன்னும் எதுவும் டிசைட் ஆகல. சோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான் என்டிஏவா இருந்தது 2024. பிஎம்கே அதுல இருந்து இப்ப பிஎம்கே ஸ்டாண்டும் என்ன நமக்கு தெரியல. சோ இப்படி இருக்கும்போது இவங்களோட காமன் எய்ம் வந்து இபிஎஸ் சார் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாம தான் இருக்கும். சோ நான் எப்பயுமே சொல்றதுதான், நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், என்டிஏ வந்து பலமா இருக்கு அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டிஏனா என்னதுப்பா அப்படின்னு நான் கேட்பேன். இவங்க எல்லாரையும் சேர்த்துப்பாங்க, தேமுதிக, பாமக எல்லாருமே சேர்த்துப்பாங்க. இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எப்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க என்டிஏக்குள்ள இருக்காங்கன்றத நான் அடுத்த கேள்வி கேட்பேன். பதிலே இருக்காது. அதைத்தான் நான் எப்பயும் கேட்கறேன். என்டிஏ இவ்வளவு பர்சன்டேஜ் வரும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டிஏனா என்னதுப்பா? அதான் என்னோட முதல் கேள்வி.
உங்க இஷ்டத்துக்கு நீங்க தேமுதிகவையோ பாமகவையோ மீதி பேர்லாம் சேர்த்துக்க முடியாது. அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அது ஒரு என்டிஏவா மாறும். அதே மாதிரி இந்த சர்வேல விஜய் அவ்வளவு வராரு, இந்த சர்வேல விஜய் இவ்வளவு வராரு அப்படின்னா விஜய் என்னைக்கு சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 234 கேண்டிடேட் போடுவேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரா? சீமான் சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு விஜய் நான் 234 கண்டெஸ்ட் பண்ணுவேன் எப்ப சொல்லியிருக்காரு? நீங்களா ஒரு கற்பனையில அவர் 234 கண்டெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கற்பனை இல்ல அவர் 20% வரும் 5% வரும் அப்படின்னு. அவர் என்னைக்கா சொல்லியிருக்காரா நான் தனிச்சு போறேன் 234 கான்ஸ்டிட்யூன்சில கேண்டிடேட் போட போறேன் அப்படின்ட்டு? இதுல இன்னொரு ஒரு கற்பனை வேற, காங்கிரஸ் அங்க இருந்து வந்துரும், கம்யூனிஸ்ட் அங்க இருந்து வந்துரும் அப்படின்னு. கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? அப்படிதான் எனக்கு தோணுது. உடையாது, இப்போதைக்கு உடையற மாதிரி தெரியல. உடையும் ஏன் சார்? நான் போன இன்டர்வியூல அதான் சொன்னேன். ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிறாங்க லோக்சபால, அடுத்த ஃபர்ஸ்ட் 9 லோக்சபால ஜெயிக்கிறாங்க 9 சீட்ஸ், அடுத்ததுல 10க்கு 10 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு உடைச்சிட்டு வந்து விஜயோட போய் சேரணும்? அதுல என்ன லாஜிக் இருக்கு? But they all will be angry with EPS for joining with BJP. ஏன்னா வந்து ஒரு இது போக்கிடலாம் போயிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் we will go to ADMK, மிரட்டி சீட் வாங்கிக்கலாம் வந்து கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சரி. நாங்க we'll go to ADMK மிரட்டி இருக்கலாம். Since BJP is aligned with ADMK, they have nowhere else to go except Vijay. விஜய் அன்ப்ரூவன் என்னன்னு தெரியாது. ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சார். எவ்வளவு சீட் வாங்குவீங்க, என்ன சீட் வாங்குவீங்க, எங்க சீட் வாங்குவீங்கலாம் இருக்கு. மெயினா ஆத்திரம் அதான் அவனுக்கு. இவன் கூட திரும்ப கூட வந்து when he always complains that புறந்தா கூட்டணி ஊன்றாங்க, விஜய் பணிவாரா கிரிவாரா பேசுறதுக்கு காரணமே என்ன? ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க. பிஜேபி சைன் பண்ணிட்டாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களே ஏடிஎம்கேவோட, நமக்கு ஒரு போக்கிடமே எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு இதுதான் அவங்களுக்கு. ஸோ இது இட்ஸ் வெரி டைசி, இட்ஸ் வெரி என்ன சொல்றது, பாலிடிக்ஸ் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு பாலிடிக்ஸ் பார்த்தோம்னா. என்ன எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்காங்களா? அரசியல் குழப்பத்துல இல்ல சார். டிஎம்கே அலைன்ஸ் சுத்தமா குழப்பத்துல இல்ல சார். எவ்ரிபடி இஸ் நவ சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க இல்லையா எல்லாருமே. எனக்கு இன்னும் டிஎம்கே அலைன்ஸ் தேர் இஸ் நோ டவுட் சார். அவங்க இன்டாக்டா இருக்காங்க, குழப்பத்துல இல்ல. சீமான் சாரும் குழப்பத்துல இல்ல. நான் 234 கேண்டிடேட் போட போறேன், தனியா நிக்க போறேன், 2 பேர் குழப்பத்துல இல்ல. மீதி இருக்கிற 2 பேர் தான் குழப்பத்துல இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி, அந்த என்டிஏன்னு சொல்ற ஏடிஎம்கே பிஜேபியும் விஜய் சார் தான் குழப்பத்துல இருக்காங்க. தவிர மீதி 2 பிளேஸ் தெளிவா தானே இருக்காங்க. நீ கூட விஜய் கூட அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா, அது மாதிரி நான் வந்து இதை பத்தி எஸ்ஐஆர் பத்தி அறிக்கை விட்டுருக்காரு, நான் சேரம் போக மாட்டேன், சும்மா வந்து இவன் பண்ற இதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அறிக்கை விட்டுரு. இப்பதான் கரண்ட் சிச்சுவேஷன், இப்பதான் கரண்ட் பாலிடிக்ஸ் வராரு இப்ப விஜய். இப்போ தூக்கத்துல இருந்து எழுந்து திடீர்னு அவர் சவுண்ட் விட்டுருக்காரு. ஒரு ஜனநாயக நாட்டுல யாரு வேணா வரலாம் சார், யாரு வேணா பாலிடிக்ஸ் பண்ணலாம், அதனால இல்லன்னு குத்தம்லாம் சொல்லல. பட் என்ன ஸ்டாண்டுன்னு நமக்கு ஒன்னும் கிளியரா தெரியல. 234 கேண்டிடேட் போட போறீங்களா தெரியாது. இல்ல என்னோட சேர்றவங்களுக்கு நான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கால் ஃபார் கொடுக்கல நான் உங்க வந்து சேருவேன் அப்படின்ட்டு. சோ அப்ப என்ன உங்க ஸ்டாண்டு? மகேஷ் நீங்க சொல்ல போறீங்க ஏதாவது? மகேஷ் இருக்கா ஏதோ சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து விஜயோட பாலிடிக்ஸை வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின் பிரிச்சுக்கலாம். கரூருக்கு முன்னாடி கூட 27 செப்டம்பர்னாக்க அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓட்சோரியை பத்தி அவ்வளோ விலாவரியா பேசினார். அவரு ஓட்சோரின்றது பீகார் தான் ஆரம்பிச்சது, அது அவங்களே சட்டம் பண்றது இல்ல. 20% ஆஃப் தி பீப்புள் கூட நம்பலையாம். இப்போ ரீசெண்டா ஒரு 75% ஆஃப் தி பீப்புளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓட்சோரின்றது ஒரு ஹோக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணிட்டாங்க. இவர் அதை பிடிச்சிட்டு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரின்சிபல்னு சொல்லிட்டு அவர் ஓட்சோரின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிச்சாரு. கரூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர் ஹஸ் பீன் அ மார்க்கெட் சேஞ்ச். என்னன்னா இப்போ அவர் சொல்றாரு எஸ்ஐஆர் வந்து நாங்க கவர்மெண்டோட சேர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டா இஸ் நாட் கோயிங் டு அலைன். நம்ம வந்து 3 சினரியோ நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த 2 monthsல. என்னன்னா மழை இன்னும் ஆரம்பிக்கல, மழை பெய்ய போறது. இதுல கண்டிப்பா வந்து இந்த ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த 4.5 வருஷம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து மக்களை வந்து தே வில் லீவ் தெம் ஹை அண்ட் ட்ரை. அது நல்லா தெரியறது ஒண்ணு. 2வது வந்து இனிமேல் இந்த இடி கேஸ், இந்த சிபிஐ கேஸ் இது எல்லாமே வந்து வேகம் எடுக்கும். ஒரு 1 or 2 months ஐ எக்ஸ்பெக்ட் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அது ஆக்சலரேட் ஆகும். இந்த 3 சேர்ந்ததுனாக்க இந்த டிஎம்கேவோட அந்த கோலிஷன் வந்து கொஞ்சம் கலகலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் ஒன்லி சான்ஸ். அதர்வைஸ் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டாங்கன்னா மார்ச் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லாம தென் இட் வில் பி டிஎம்கே திராவிட மாடல் 2.0. நான் மகேஷரோட அப்படியே என்டார்ஸ் பண்றேன். பட் ஒரு சின்ன எனக்கு மாற்றம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் மேபி இந்த மழைனால அஃபெக்ட் ஆனா கூட இந்த அலைன்ஸ் உடையுமானா நிச்சயமா உடையாதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். உடையாதுதான். நான் உடையும் நான் சொல்லல. ஏன்னா வந்து எல்லாமே பார்த்தோம்னா வந்து தீய சக்திகள் தான்.
இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், ஒருவேளை வந்து they always will be aligned together. சோ அவங்க வந்து எப்பவுமே they'll be together தான். See இப்போ சொல்றேன், இப்போ இந்தியா அலையன்ஸ் வந்து இபிஎஸ் சிஎம் சாரா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ரெட்டைல கேஸ்லயும் இப்போ வரைக்கும் அவருக்கு ஃபேவரா தான் இருக்கு. அவருக்கு ஃபேவராவே வந்து இபிஎஸ் சாரே சிஎம் கண்டினியூ சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாருன்னா என்டிஏக்கு மேபி செங்கோட்டையன், ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி சார் 3 பேருமே டிஎம்கே அலையன்ஸ்ல அகாமடேட் ஆயிடுவாங்க சார். இருக்கிற அலையன்ஸே இன்னும் பெருசாகும், தேமுதிக உட்பட. இதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதான் பார்ப்போம். Anyway, we will convene again. Thanks for your time. Thank you, sir. Thank you, Manish. Yes, bye. Thank you.